தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதர் முனிவர் இருவருக்காக தானே முன்வந்து மிகவும் எளிமையாக விளையாட்டாக அவர்களின் நியமம் கெடாமல் இறைவன் திருநடனம் ஆடிய கருணையை என்னவென்று சொல்வது? தடாதகை பிராட்டி திருமணத்திற்கு வந்திருந்த எல்லோரும் விருந்து உண்ட பின் சமையல் கூடத்திலிருந்து சேவகர்கள் வந்து செய்த சமையலில் 1/1000 பங்கு கூட செலவாகவில்லை, இன்னும் நிறைய மிச்சம் உள்ளது என்று கூறினர். பிராட்டியும் இறைவனிடம் சென்று கூறினார், 30 முக்கோடி தேவர்களும் வருவார்கள் என சமைத்து விட்டோம், என்ன செய்வது என்றார். இறைவனும், தேவி, உன்னிடம் தேவலோகத்து கற்பகத்தருவும் காமதேனு சிந்தாமணியும் உள்ளதால் உன் பெருமையும் நிலைநாட்டை இவ்வாறு செய்தாய் போலும் என்று கூறினார். தானும் ஒரு திருவிழாவை புரிய எண்ணினார். தன் பூத கணங்களுள் முதலில் நின்ற குண்டோதரனுக்கு நல்ல பசி உண்டாகுமாறு அருளினார். அவனுக்கும் நல்ல பசி. பின் இறைவன், தேவி, இவனுக்கு ஒரு பிடி அன்னம் கொடுத்தால் போதுமானது என்றார். சேவகர்கள் அவனை மலையென குவிந்திருக்கும் அன்னத்தின் முன் விட்டனர். பிறகு அவன் அன்னத்தை எடுத்ததையோ உண்டதையோ யாரும் பார்க்கவில்லை. அவன் தன் முன்னால் இருந்த அத்தனை பணியாரங்கள், உணவுகள், பழங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டான். ஈஸ்வரனோ, தேவி, நான் அனுப்பிய பூதம் உணவு உண்டதா, வேறு யாரையேனும் அனுப்பவா என்றார். பிராட்டியும் வேண்டாம் என்றார் நாணத்துடன். குண்டோதரன் இறைவனிடம் வந்து தன் பசி இன்னும் தீரவில்லை என்று கூறினான். இறைவன் தன் சக்தியாக அன்னபூரணியை நினைத்தார். உடனே 4 குழிகளில் தயிர் அன்னம் தோன்றியது. குண்டோதரன் அதை உண்டவுடன் பசி அடங்கியது. பின்னர் நீர் பருக அங்குள்ள எல்லா நீரையும் குடித்த பின்னும் தாகம் தீரவில்லை. இறைவன் கங்கையை மதுரைக்கு வருமாறு பணித்தார். கங்கையும் புண்ணிய நதியாக மின்னிலிருந்து இறங்கி வந்தாள். பின்னர் இறைவன் குண்டோதரனை அவ்வாற்று நீரை பருகி தாகம் தணிக்க கோரினார். குண்டோதரனும் நீரை பருகி தாகம் தீர்ந்தான். இவ்வாறு வந்த ஆறு வையை எனும் பெயர் பெற்றது. சிவகங்கை எனவும் சிவஞான தீர்த்தம் எனவும் வேகவதி எனவும் அழைக்கப்படுகிறது. மதுரையை மாலை போல் சுற்றி பாய்ந்ததால் கிருதமாலை எனும் பெயரும் பெற்றது. குண்டோதரனின் தாகத்தாலும் இறைவனின் விளையாட்டினாலும் நமக்கும் ஒரு நதி கிடைத்தது. திருமண வைபவங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்தது. இறைவன் வேந்தர்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள் எல்லோருக்கும் அருள் பிரசாதம் வழங்கி விடை கொடுத்து அனுப்பினார். பின்னர் மதுராபுரியை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டில் சோமசுந்தர பாண்டியராக பொறுப்பேற்று இறைவன் நல்லாட்சி புரியலானார்.